ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். அதிக விலை கொடுத்து கடையில் வாங்கக்கூடிய சாக்லேட் சிரப் ரொம்ப ஈஸியாக ரெண்டே பொருளில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாக்லேட் சிரப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஐஸ்கிரீம் மேலே போடுறதுக்கு, டெசர்ட்டில் போடுறதுக்கு, பலவிதமான ரெசிபி செய்கிறதுக்குலாம் இது யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை கடையில் வாங்க போனால் இதோட விலை ரொம்ப அதிகங்க. ஒரு பாட்டில் 200 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் 20 ரூபாயிலே அதோட செலவு முடிஞ்சிடும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற அளவு பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவு சாக்லேட் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கான அளவு தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். வீட்டில் செய்கிறதுனால நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசிக்காதீங்க. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும், அதே கன்சிஸ்டன்சி இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் நம்ம வீட்டிலே செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு கோகோ பவுடர் ரொம்ப முக்கியம். ஸோ கோகோ பவுடர் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. கோகோ பவுடர் பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும். இதிலேருந்து நம்ம 2 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். கோகோ பவுடர் சேர்த்துட்டு ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சரியாக ஒரு 6 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இது ஒரு 6 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சரியான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். தண்ணி, சர்க்கரை, கோகோ பவுடர் இது 3 பொருளை தவிர நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. உடனே நம்ம செஞ்சிடலாம். நம்ம ரெடி பண்ண சாக்லேட் சிரப் ஓரளவுக்கு நமக்கு ஆறி வந்திருக்கு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட ஓரங்கள்லாம் பாருங்கள். அந்த சிரப் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் கடையில் வாங்கினதையும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணதையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம கடையில் வாங்கினது. இதோட கன்சிஸ்டன்சியும் அதோட கன்சிஸ்டன்சியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. டேஸ்ட் வைஸும் அதே மாதிரி தான் இருக்கும். கடையில் வாங்கினது 200 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் நம்ம இப்போ செஞ்சது பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. கடையில் வாங்கின அதே குவான்டிட்டி அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் செலவாகும். இன்னும் அதிகமான அளவில் சாக்லேட் சிரப் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி, சர்க்கரை, கொக்கோ பவுடரோட அளவை அப்படியே டபுளாக கூட்டி நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். நிறைய பேர் என்கிட்ட சாக்லேட் சிரப் ரெடி பண்ணுற வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.